ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜெய் டேக் ஆஃபீஷியல். இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி டிஸ்பிளேல பார்த்த மாதிரியான வீடியோஸ் தான் ரொம்பவும் ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு வருது. இப்படியான வீடியோஸை நம்ம எடிட் பண்ணணும்னா முதல்ல நாங்கள் அந்த மாதிரியான வீடியோஸ் நாங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். அப்படிப்பட்ட வீடியோஸ் எல்லாம் என்ன மாதிரி டெவலப் பண்ணுறது, எங்கேருந்து டெவலப் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் எல்லாம் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அதை கிளிக் பண்ணி என்னோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்களோட மொபைலில் இருக்கிற அப்ளிகேஷனே போதும். வேறு எந்த வகையான ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் சாதாரணமாக டெய்லி யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனில் இருந்து தான் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் டெவலப் பண்ண போகிறோம். ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் டெவலப் பண்ணுறதுக்கு யூடியூப்ல எல்லாம் போய் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. சும்மா ட்ராவலிங் வீடியோ, ரைட் வீடியோலாம் சர்ச் பண்ணி பார்த்து அங்கேருந்து வீடியோஸை டெவலப் பண்ணி அதில் இருக்கிற ஒரு மெயினான நல்ல ஒரு கட்டத்தை அப்படியே க்ராப் பண்ணி எடுத்துட்டு அதை நீங்கள் எடிட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பீங்க. கண்டிப்பாக போட்டிருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் அடிச்சு உங்களுக்கு பிளாக் பண்ணியிருப்பாங்க அந்த வீடியோஸ் எல்லாம். ஆனால் நாங்கள் டெவலப் பண்ண போகிற வீடியோ எல்லாமே 100% காப்பிரைட் இல்லாத, அதாவது காப்பிரைட் கிளைம் பண்ணப்படாத வீடியோஸ். உங்களுக்கு எந்த வகையான ஒரு காப்பிரைட் பிளாக்கும் பெறாது. இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் எல்லாம் இப்போ நீங்கள் சிம்பிளாக டெவலப் பண்ணிக்க முடியும். உங்களோட மொபைல் ஃபோனில் சாதாரணமாக யூஸ் பண்ணுற இப்போ பயன்படுத்தி இப்போ நாங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் போய் டெவலப் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷனில் இருந்து தான் நாங்கள் வீடியோஸ் எல்லாம் சிம்பிளாக டெவலப் பண்ண போகிறோம். முதல்ல நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்பேஸ், அதாவது இன்ஸ்டாகிராமோட இன்டர்பேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த இன்ஸ்டாகிராமில் இருந்தே நாங்கள் உங்களுக்கு தேவையான சிம்பிளாக ஃப்ரீயாக டெவலப் பண்ணிக்கலாம் வீடியோஸ் எல்லாம். அதை எப்படி டெவலப் பண்ணு பார்த்தீங்கன்னா சாதாரண பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்பேஸ் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இங்கே உங்களோட போஸ்ட்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா செகண்டாக பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கு பக்கத்தில் செகண்டாக பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா சாதாரணமாக இப்போ இன்ஸ்டாகிராமில் ரெண்டிங்காக இருக்கிற வீடியோஸ் அதுக்கப்புறம் இமேஜ் எல்லாம் இந்த இடத்துல வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் காட்டிக்கிறதுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி காட்டும். ஆனால் நாங்கள் இந்த இடத்துல டெவலப் பண்ண போகிறது இல்லை. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதாரணமாக ரெண்டிங்கான வீடியோஸ் மட்டும்தான் பெறும். இங்கே இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ இங்கேருந்து டெவலப் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஐஜிடிவி, அதுக்கப்புறம் சோப், ட்ராவல், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் வீடியோஸ் எங்களுக்கு தேவைப்படும். அதனால் நீங்கள் இந்த ட்ராவல் வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ராவல் ஆப்ஷனு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணி வந்ததுக்கப்புறம் பாருங்க இந்த இடத்துல நிறைய ட்ராவலிங் சம்மந்தமான இமேஜஸ், அதுக்கப்புறமா வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. இது நீங்கள் இப்போ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் சவுண்ட் தான் பெருமை தவிர எந்த வகையான ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரன் ஆகாது. அதுக்கப்புறமா இதுலேயுமே இந்த ஒரு டெஸ்ட் இமேஜ் இருக்க மாட்டாங்க. எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க நிறைய வீடியோஸ் இருக்குது. இதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்ஸ்ட் எல்லாம் அமைச்சு உங்களோட இன்ஸ்டாகிராம் லோகோ எல்லாம் அமைச்சு அப்லோட் பண்ணிக்கலாம் வீடியோவை. ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட் தான். இந்த வீடியோ நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எந்த வகையான ஒரு அப்ளிகேஷனும் தேவையில்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக உங்களோட மொபைலில் எல்லாருமே வீடியோ டவுன்லோடர் ஆப் வச்சுருப்பீங்க. அது என்ன வீடியோ டவுன்லோடர் இருக்கலாம், வீடியோ டவுன்லோடர் இல்லைன்னா வீடியோடர், சினாப்டியூப், அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமோட ஒஃபிஷியல் வீடியோ டவுன்லோடரும் இருக்கும். சில பேர் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆப்பை வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பர்சனலாக யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட வீடியோ டவுன்லோடர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது அபிஷியல் லிங்க் தான் கொடுத்துருக்கேன். நேரடியாக போய் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் ஆகும். வேண்டாம் கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க. அந்த டெவலப் பண்ணி அதை வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை நாங்கள் இப்போ எப்படி டெவலப் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மேலே இருக்கிற 3 டாட்டா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் 3வது இருக்கிற காப்பி லிங்க்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் காப்பி ஆகிடும் வீடியோட. அதுக்கப்புறமா மினிமைஸ் பண்ணி வெளியே வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அந்த நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு டெவலப்பர், அது என்ன வீடியோ டெவலப்பர் வேணா இருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிறேன். அது யூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் வீடியோ டெவலப்பர் ஒர்க்கு ஓப்பன் பண்ணாலே போதும். எந்த ஒரு வகையும் செய்ய தேவையில்லை. தண்டவாளி ஓட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆயிடும். பாருங்க URL பேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. பாருங்க 3% 6% சொல்லி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 100 டவுன்லோட் ஆயிரும். என்ன கொஞ்சம் நெட் ஸ்லோவாக இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு 2 செகண்ட்லேயே இது டவுன்லோட் ஆயிரும். என்னோட வைப்பே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குண்டேக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடுது. உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கோங்க. இதே போலயே இப்போ பாருங்க நான் உங்களுக்கு கேலரில் போய் காட்டுறேன். சவுண்டை மியூட் பண்ணிவிட்டு என்னோட கேலரில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இப்போ சேவ் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே சேவ் ஆகிருக்கு இந்த வீடியோ இப்போ என்னோட கேலரில். இதே போல தான் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாம் கிளிக் பண்ணி டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் அப்படி உங்களுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணுறன்ற வீடியோ நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். அது அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரி எடிட் பண்ணுறன்றதை சிம்பிளாக போட்டுருவேன். அது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டோட் அப்ளிகேஷனை பயன்படுத்தி எடிட் பண்ணுற இந்த வீடியோவை அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன்லாம் கிளிக் பண்ணி உங்களோட செட் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.